10 ஆண்டுகள் தொடர்ந்து வந்த கூட்டணி வந்து நேற்றைய தினம் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணியில் திமுக வந்து நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெறல. தமிழ்நாட்டு சூழல்ல ஒரு கசப்பான அனுபவத்தை உருவாக்குனதுக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் நல்லா தூக்கி வளர்த்து சுமந்துகிட்டு இருந்த இன்னைக்கு லோக்கல்ல உனக்கு பவர் கூட அவன் நிக்கல, இன்னொருத்தரோட பவர் ஷேரிங் போயிட்டான். உன்ன வா சுயநலத்துக்காக நீ இந்தியாவுல கூட்ட வெளியில வர நான் சொல்றேன். திமுக கூட்டத்தை வைக்கிறேன் நான். திமுக இந்த இந்தியா பிளாக் அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்குற அளவுக்கான சக்தி அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. மத்தியில டிஎம்சியை சுக்கலா செங்கலா உருவிட்டான் பிஜேபி. கொள்கை இல்லாத கட்சி எப்படி வீழ்ச்சியை சந்திக்குங்கிறதுக்கு முதல் உதாரணம் டிஎம்சி. அப்புறம் ஆம் ஆத்மி. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக கிரேட் எக்ஸாம்பிள். வெறும் பிம்பங்களை, நாயக பிம்பங்களை வெளிப்படுவதுதான். இல்ல அந்த வருஷத்துல தாவேக்காவும் வரும். அவர் ஒரு நாயக பிம்பம் தான். முதலமைச்சர் விஜய் ஒரு நாயக பிம்பம் தான். அது ஒன்றும் மாற்றுக்கத்தான ஒன்றும் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கு. அதுக்கு எதிர்த்து போர்ஸா இவங்க எதுவுமே இந்த நாம நடந்துச்சுன்னா திமுகவோட கையாளாகத்தனம். திமுகவுக்கு தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. மிக மிக மோசமான முறையில எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை கையாண்ட ஒரே கட்சினா அது வந்து திமுக தான். சில பேர் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்காவை திட்டு தான் வாக்கு கம்மியாச்சு. என்ன கேட்டீங்கன்னா அப்படி திட்டலன்னா இன்னும் இவங்களுக்கு கம்மியா இருக்கும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் காங்கிரஸ் சீமான் அவர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசுனது அவ்வளோ ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. ட்ரிகர் பண்ணத்தானே செய்யும். 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் துடை தெரியப்பட்டதுக்கு காரணம் சீமான் தான். நான் சொல்லல, அண்ணன் மாணிக்கம் தாகரே சொல்றாரு. இயல்பாவே நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்களுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது இரத்தத்துல இருக்கிறது உண்மைதானே. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவாயுதம் நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா தாவேகாவுடைய ஆட்சி நாளையோட 30 நாட்கள் வந்து முடிய போகுது. தாவேகா ஆட்சியில நிர்வாக சிக்கல்கள், பல சிக்கல்கள், பல விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. 10 ஆண்டுகள் தொடர்ந்து வந்த கூட்டணி வந்து நேற்றைய தினம் உடைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியுது. இந்தியா கூட்டணியில திமுக வந்து நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறல. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பாக்குறீங்களா, இல்ல இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா இந்தியா பிளாக்ல வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்து, ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர்னா பொதுவாக சொல்கிறேன், பொறுப்புல மல்லிகார்ஜுன கார்கே தான் இருக்கிறாரு. ஐயா ராகுல் காந்தி அவர்களை முதல் முறையாக பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சது யாரு? ஸ்டாலின் அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது ஒன்றும் அவர் மேலே இருக்கிற மற்ற விஷயங்களால கிடையாது. இந்தியா முழுக்க ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ் ஃப்ரண்ட்டை உருவாக்கணும்னு நினச்சி கொடுத்தாங்க. பல விஷயங்கள்ல கை கொடுத்தது திமுக தான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து திமுகவை கழட்டி விட்டுட்டு அவங்க வந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க. பட் அதில் ஒரு மரபு கிடையாது, ஒரு தார்மீகமான உணர்வுகளை பகிர்வது கிடையாது. அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு காங்கிரஸ் மேலே ஒரு கோபம் வந்துருச்சு. என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு இந்த அரசு கவிழக்கூடாது அப்படின்னா வெளியிலிருந்து ஆதரவு மட்டும் கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு அமைச்சரவையில் பங்கெடுத்தீங்க? ஒரு எம்பி சீட்டு வாங்குறீங்கன்னா யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த மொமெண்ட்ன்ற மாதிரி தானே. எப்படா கிடைக்கும், எப்படா அண்ணன் கிளம்பா தின்ன காலியாகனு உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி அவங்க காங்கிரஸ் வந்து ஒரு வேலையை பார்த்தாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு நேற்று விசிகா சொன்னது உண்மைதான். இந்தியா பிளாக் கூட்டணியில் தமிழ்நாட்டு சூழலில் ஒரு கசப்பான அனுபவத்தை உருவாக்குனதுக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் ஒருவேளை போகாம இருந்தா மற்ற கட்சியும் யோசிச்சிருக்கோம். நான் சொல்றது போகாம இருந்தது கூட வேணாங்க. இப்போ ஏங்க திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் மேல இருந்த வெறுப்பு கோவம் கூட விசிகா மேல இல்லை? ஏன்னா கேட்டுட்டு போனாங்க, வந்து பேசிட்டு ஒரு பரஸ்பர மன உணர்வுகளோட நகர்றதுங்கிறது வேற. மியூச்சுவலா பிரியறதா இருந்தா இங்க ஒரு மியூச்சுவல் பிரிவு கிடையாது, ஒன் சைடாவே. ஆமா. இப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா தேசிய அளவுல இந்தியா பிளாக்ல ஒரு பிளவு ஏற்பட்டுருச்சு. ஆனா அவங்களை கேட்டா பிளவுலாம் இல்லைங்க, திமுகக்கு பதில் ரிப்ளேஸ் பண்ணது தாவேகா அப்படிங்கிறாங்க. அது அவங்களுடைய பார்வை. ஆனா இன்னைக்கு நான் பிளவு ஏன் சொல்றேன்னா, திமுக கையில 22 எம்பிக்கள் இருக்காங்க. 10 எம்பி சேர்த்து ராஜபத்தினா 32 எம்பிக்கள் இருக்காங்க. சாதாரணமான விஷயம் கிடையாது. இட்ஸ் அ பிக் நம்பர் ஆக்சுவலி ஃபார் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் ஆல்சோ. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வெளியேறாங்கன்னா அல்லது வெளியே இருக்கிறாங்கன்னா அது இந்தியா கூட்டணியின் பிளவு. இன்னைக்கு இந்தியா பிளாக் ஒன்று கிடையாதுங்க. இந்தியா பிளாக்னே ஒன்று இல்லையே. அப்போ இந்தியா பிளாக் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு அப்புறம் ஆகஸ்ட் தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறாங்க, கூட்டத்தெல்லாம் கூட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் என்ன ஒன்று நான் நினைக்கிறேன் அப்படின்னா, திமுகவுடைய வெளியேற்றத்துக்கு காரணம் எனக்கு புரியல. இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? திமுகவின் நோக்கம் என்ன? இந்தியா பிளாக் உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன?
இந்திய அளவுல ஒரு ஒருங்கிணைந்த பிஜேபிக்கு எதிரான சக்தியில ஒருங்கிணைக்க தேவையில்ல. இப்போ இந்தியா அளவுல ஒருங்கிணைந்த பிஜேபி சக்தினா யாரெல்லாம் சேர்க்கணும்னு நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில். காங்கிரஸ் வேணும். ஏங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் தொடர்ச்சியாக இந்த காங்கிரஸ் பாஜகன்ற தேசிய கட்சியை ஒழிச்சு கட்டணும்னு பேசினாரு. அப்பெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு இருந்த காங்கிரஸ் நல்லா தூக்கி 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 வளர்த்து சுமந்துக்கிட்டு இருந்த இன்னைக்கு லோக்கல்ல உனக்கு பவர் கூட அவன் நிக்கல, இன்னொருத்தரோட பவர் ஷேரிங்க போயிட்டான்னா ஒண்ணு சுயநலத்துக்காக நீ இந்தியாவுல கொண்டு வெளியில வர நான் சொல்றேன். திமுக குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான். இப்போ திமுகவுக்கு உண்மையிலேயே இந்த காங்கிரஸ் பாஜக என்ற தேசிய கட்சிகள் செயல்பாடுகள் மேல விமர்சனம் இருக்கா, கொள்கை மேல விமர்சனம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. என்னை விட்டுட்டு அங்க போயிட்டான்பா அவன், அதனால எனக்கு விமர்சனம்பா, அதனால பிளாக் அவுட் வெளியில வரம்பான்னா ஏன் வெளியில வர? நீ என்ன சொல்லணும்? கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸ் இல்லையா? மேல ஆம் ஆத்மியும் மமதாவும் இல்லையா? ஆம் ஆத்மி காங்கிரஸும் இல்லையா? ஒருத்தர் அசிசமா திட்டிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. இந்தியா பிளாக் ரொம்ப ஒன்னா தானே இருக்கிறாங்க. நீங்க அப்படி இருந்துக்கான்னு கேட்கறான். அப்படி இருக்கக்கூடாது என்ன கேட்டீங்கன்னா. அப்படி இருக்க முடியாது. இயல்புக்கு இயற்கைக்கு மாறானது இது. ஆனா அப்படி இருக்கிறாங்கல்ல, நீ அப்படி இருக்க வேண்டியதானே. இப்ப கேள்வி கேட்கற நிலைமைக்கு யார் தள்ளி இருக்கிறது? திமுக தள்ளி இருக்குது. ஆனா திமுக இந்த இந்தியா பிளாக் அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணி இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்குற அளவுக்கான சக்தி அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. மத்தியில அண்ணன் சொல்றாங்க அகிலேஷ் யாதவ் இவங்க பக்கம் வாய்ப்பு இல்ல ராஜா. எப்படி ராஜா அங்க வந்து டிஎம்சியை சுக்கலா செங்கலா உருவிட்டான் பிஜேபி. திரிணாமுல் காங்கிரஸ்ங்கிற கட்சி இருக்காது பொழுது போற போக பார்த்தா மொத்த பேரும் பிஜேபி போடுவான் பொழுது. என்ன அர்த்தம்னா கொள்கை இல்லாத கட்சி எப்படி வீழ்ச்சியை சந்திக்குங்கிறதுக்கு முதல் உதாரணம் டிஎம்சி தேசிய அளவுல. அப்புறம் ஆம் ஆத்மி, அதுவும் ஒரு கொள்கை வெண்ணையும் கிடையாது. ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு கொள்கை கிடையாது. அதோட சுருங்கி அதுதான் சொல்றேன், அதெல்லாம் ஒரு கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுக கிரேட் எக்ஸாம்பிள். தேர் இஸ் நோ ஐடியாலஜி. வெறும் பிம்பங்களை, நாயக பிம்பங்களை வெளிப்படுவதுதான். இல்ல அந்த வருஷத்துல தாவேக்காவும் வரும். தாவேக்காவும் வரும். அவர் ஒரு நாயக பிம்பம் தான். முதலமைச்சர் விஜய் ஒரு நாயக பிம்பம் தான். அது ஒன்றும் மாற்றுக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. சொல்ற தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. அதுல என்னங்க கவர்ச்சியில் எதுங்க சொல்றாங்க, கொச்சையா பேசலாங்க யாரும். அவரை வந்து அவ்வளவு ஆதர்ச நாயகனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. எங்க வீட்டுல பாக்குறாங்க, உங்க வீட்டுல பாக்குறாங்க, ஓட்டு போட்டாங்க. ஓகே, அவர் ஆட்சி பண்ணட்டும், வெயிட் பண்ணுவோம். எப்படி ஆட்சி பண்றாருன்னு பார்ப்போம், நிறைவுகள் எடுத்து சொல்லுவோம். திருப்பி மீண்டும் வென்று வராரா இல்ல தோற்கிறாரான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் என் கருத்து என்பது அவருக்கு, அந்த கட்சிக்கு, அந்த இயக்கத்துக்கு, அந்த அமைப்புக்கு உகந்த தத்துவங்களோ கோட்பாடுகளோ சித்தாந்த உணர்வுகளோ இல்லைங்கிறது என் கருத்து. இதுனா நீங்க எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லிட்டு போங்க, அவ்வளவுதான். இப்ப திமுக வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்காங்க. அதன் பின்பு அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் மாற்றி அமைக்க போறேன்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ள பல ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. இன்னும் எதனால தோல்வியை தழுவணும் அப்படிங்கறத இன்னும் ரியலைஸ் பண்ணாம யாரு? திமுக. அவங்க ரியலைஸ் வந்து இப்ப பண்ண மாட்டாங்க. ஏன் இப்ப ரியலைஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அவங்களால அந்த தோல்வி வந்து இன்னும் அவங்க மீண்டு வரல. அவங்க விரக்தியிலையும் ஆதங்கத்திலையும் உச்சத்துல இருக்கும்போது ரியலைசேஷனுக்குலாம் இங்க நேரம் கிடையாது. ஏன்னா இன்னும் விஜய் அவர்கள் வந்து விக்டிம் கார்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கு. அதுக்கு எதிர்த்து ஃபோர்ஸா இவங்க எதுவுமே. ஏன் இந்த நிலைமை நடந்துச்சுன்னா, திமுகவோட கையாளாகத்தனம். திமுகவுக்கு தாவேக்காவை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. மிக மிக மோசமான முறையில எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேக்காவை கையாண்ட ஒரே கட்சினா அது வந்து திமுக தான். இப்ப சில பேர் சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி வந்து திமுக தாவேக்காவை திட்டி தான் வாக்கு கம்மியாச்சு. என்ன கேட்டீங்கன்னா, அப்படி திட்டலைன்னா இன்னும் இவங்களுக்கு கம்மியா இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஹோல்டு பண்ணி இப்போ சாட்டை பேசிட்டாருங்க, சாட்டை பேசலாம் வாக்கே போச்சு. உன்னோட டேட்டா இருக்கா? உன்னோட டேட்டா இருக்கா? சும்மா வாயில் வந்து அடிச்சு பேசக்கூடாது. இப்போ ஒருவேளை சாட்டை திருமணங்கள் பேசுறதுனால இருக்கிற வாக்கு கூட பிடிமானமா இருக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீங்க சொன்ன திமுக பேசாம இருந்தாங்க, வெற்றி பெற்றுட்டாங்களா? அதுதாங்க சொல்றேன். இப்ப திமுக பேசவே இல்லை, என்ன பண்ணாங்க? நீங்க விமர்சனமாவது பண்ணிருக்கணும்லங்க. உங்க கூட இருக்கிற உங்க ஃபாலோவர்ஸை நீங்க ஐடியாலஜிக்கலி கரெக்டாக வச்சிருந்துருக்கணுமா இல்லையா? ஏன் வைக்கல? எப்பா தப்புப்பா, அங்க தத்துவம் இல்லப்பா, கோட்பாடு இல்லப்பா, நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குப்பா, பண்பாடு இருக்குமான்னு பேசியிருக்கணும். சும்மா தற்குறின்னு பேசி மொக்க பண்ணீங்க. அவங்க நீங்க தான் தற்குறி போகலான்னு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க மேல. அப்போ திமுகவுக்கு இன்னைக்கு தங்களுடைய தோல்வியின் மீதான சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான கட்டத்துக்கு அவங்களோட நகர்த்தி கொண்டு போகல அவங்க. ஏன்னா அவங்க இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரல தம்பி. அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரல, அவங்களால வர முடியல. அப்படி இல்லைன்னா நீங்க மற்றதெல்லாம் பேசுவீங்களா? எப்ப பார்த்தோன்னா 6 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும். அது தேவையில்லாத பேச்சு.
என்னை கேட்டீங்கன்னா ஆள விடுங்க. 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான். 1.25 கோடி மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஆளட்டுங்கிறேன். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க மட்டும்தான் ஆளணுமா? எப்பயுமே திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆளணுமா? மக்கள் தான் 2 பேருமே திருடர்களா இருக்கிறீங்கன்னா மக்கள் உங்களை ஒதுக்கிட்டு இன்னொரு ஆளு கூட உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கொடுக்க போறீங்க, கொடுத்தா செயல்பட பார்க்காதானே போறோம், தெரியத்தானே போகுது. ஒவ்வொன்றா உள்ள வருது இல்லை. இப்போ மாங்கால நைட்டு ஃபுல்லா ப்ரொடெஸ்ட், மடிப்பாக்கத்துல ப்ரொடெஸ்ட், என்ன கரண்ட் இல்லை, ஈசிஆர்ல ப்ரொடெஸ்ட். இப்போ மின்சார பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. டாஸ்மாக் பிரச்சனை இருக்குது, பள்ளிக்கூட பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எப்படி எதிர்கொள்ள போறாங்க? தொழில்துறையில பல முதலீடுகள் நமக்கு வராம ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ நம்ம அமைச்சர் கிம் ஜோங் உன்ன பார்க்க போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. தென்கொரியாவுக்கு போயிருக்கதான் சொல்றாங்க, தெரியல. இல்லை இதெல்லாம் ஹேண்டில் பண்றதை இவங்க வந்து திணறாங்கன்னு பார்க்கலாமா? இல்லை, இவங்க இது வந்து இயல்பு தானே தம்பி. நம்ம வந்து வேணும்ட்டே வந்து சொல்லக்கூடாது தாவேக்காக. இப்பதான் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு துறை பற்றிய புரிதல் ஏற்படுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். இப்போ நான் கூட அண்ணன் சாட்டர் மட்டும் போயிட்டு எடுத்திருந்தேன். அவங்க சொன்னாங்க எம்எல்ஏ வந்து எப்படிங்க தெரிஞ்சுட்டு தானே வரணும். உண்மைதான், அவங்க சொல்ல மாற்றப்பட்டே இல்லை எனக்கு கூட. ஆனால் தே ஷுட் டேக் சம் டைம். அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் தேவைப்படுதுன்னா, அவங்க சொல்லலாம் நாங்கள் வந்து பண்ணு வாங்கி கொடுத்தோம், டீ வாங்கி கொடுத்தோம், அரசியல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் போது சொன்னோம். அதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியல் என்பது வேறு. அதை அவங்க இப்போதான் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு டைம் நம்ம கொடுக்கலாம். கருத்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற 6 மாசம் நீங்க கோர்ஸ் முடிச்சுட்டு வரக்குள்ள இங்க மக்கள் எல்லாம் மாண்டு போயிருவாங்க. அது வேற. அதாவது நிர்வாக குளறுபடிகளை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள இவங்களுக்கு டைம் கிடையாது. அதெல்லாம் உடனே பண்ணணும். செயல்பாடு ரீதியா நான் சொல்றது. இன்னொன்னு, நாட்டு நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பேசாம அமைதியா இருக்க முடியாது தம்பி. குடும்பம் நடந்துகிட்டு இருக்கோம், வன்கொடுமை நடக்கும், கொலை நடக்கும், இந்த மின்சார பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பேசாம அமைதியா இருக்க முடியும். பேசிதான் ஆகணும். அவங்களுக்கு டைம் கொடுப்போன்ற. இப்பதான் 1 மாசம் முடிஞ்சிருக்குது, 2 மாசம் கொடுக்கலாம். ஆனா எதையும் பேசக்கூடாது சொல்லக்கூடாது. நான் சொல்ற டிஃபரன்ஸ் புரியுதா? சில பேர் கட்டி வெட்டி எடுத்து போடுவோம். நான் தான் சொன்னேன், ஹனிமூன் பீரியட்லாம் உனக்கு கிடையாது. ஒரு காலகட்டத்தில் உண்டு, இப்போ கிடையாது. இப்போ என்ன எதுக்காக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்துறேன்னா, செயல்பாடுகள், அவங்களுடைய அமைச்சருடைய ரியாக்ஷன்ஸு, அதை விமர்சிக்கணுமா? ஆமா விமர்சிக்கணும். அதெல்லாம் விமர்சிக்காம இருக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிற சிஸ்டமை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு நேரம் ஆகும். புரியுது. ஏற்கனவே காவல்துறை, ஏற்கனவே உளவுத்துறை, ஏற்கனவே ஐஏஎஸ் டிபார்ட்மெண்ட், ஏற்கனவே ஆஃபீஸர்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவரோட டெசிஷன் அத்தாரிட்டி தானே. முடிவெடுக்கிற ஆற்றல் தான் உங்களுக்கு வேணும். முடிவெடுக்கிற ஆற்றலுக்காக ஒரு 2 மாசம் கொடுக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா அதிகபட்சமா வெயிட் பண்ணலாம். ஆனா மற்றதெல்லாம் பேசாம வாயில பொத்திட்டுலாம் இருக்க முடியாது, பேசதான் ஆகும். இப்போ செயல்பாடுகள்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சில காலம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதும் தாவேக்காவுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு வந்து அதிருப்தியை வந்து பொதுமக்களுக்கே ஏற்படுத்துது. ஒவ்வொரு அலுவலகத்துக்குள்ள போறது, அங்க வந்து அவங்க ஆய்வு நடத்துறவங்க பேர் சொல்றது. சமீபத்தில் கூட வந்து பாமகவுடைய எம்எல்ஏ ஒரு இருக்கிற போது பாமக வேணா எம்எல்ஏவா இருக்கலாம் இங்க, ஆனா ஆட்சி எங்களுடைய ஆட்சியா தான் இருக்குன்னு சொல்லி போய் மிரட்டிட்டு வர மாதிரியான காணொலிகள்லாம் வெளியாது. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து இல்ல தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் வந்து அவர்களுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்த இடத்துல தவறுறாங்களா அப்படிங்கிற ஒரு அதிக பிரசங்கித்தனம் தான். அது தொண்டர்களாவது பரவாயில்லைங்க. ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் போறாருங்க, அறந்தாங்க மினிஸ்டர் நினைக்கிறேன், பர்வேஸ். அவர் வந்து ஒரு அலுவலகத்துக்குள்ள போறாரு. அவர் ஏதோ குறைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சிஎம் போட்டோ என்ன? சிஎம் போட்டோ இங்கேயே சார். சிஎம் போட்டோ இல்லை, சிஎம் போட்டோ ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். சிஎம் போட்டோ இப்போ நீங்க முதலமைச்சர் நல்ல பேர் வாங்கிறதுக்கு இதுதான் கிடைச்சதா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னுடைய புகைப்படம் எங்கே என்று கேட்ட பர்வீஸை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லுவாரா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அலுவல் குறைபாடுகளை கேட்டறிந்து, மக்களுக்கு குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி பண்ணாருன்னு மகிழ்ச்சி அடைவாரா? இல்ல, எனக்கு புரியல. ரெண்டாவதுதான் கண்டிப்பா அப்படிதான் மகிழ்ச்சி அடையணும். அதுதான் முதலமைச்சருக்கு அழகு. இவர் முதலமைச்சர் நல்ல பேர் வாங்கணும்ட்டு போட்டோ எங்க, போட்டோ எங்க? முதலமைச்சரை போட்டோதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்குதே. அப்புறம் தனியா வர ஒரு போட்டோ இருக்கட்டும், அதெல்லாம் வச்சிருக்கட்டும், வைக்காம இருக்கட்டும். அதை ஏன் நீங்க முதன்மைப்படுத்துறீங்க? அமைச்சர் கேட்க வந்தது, பேச வந்தது, குறைகளை கேட்க வந்தீங்க, இதை கேட்டுட்டு போங்க சார். தனியா கூப்பிட்டு வண்டியில் ஏறும்போது பா சிஎம் போட்டோ வைக்கணும், அதனால நம்ம சிஎம் நம்ம போட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு போறதுங்கிறது வேற. முக்கியத்துவம் பாருங்க, எது கொடுக்கணும்னு நமக்கு இருக்குது, ப்ரையாரிட்டி. ஆமா, இதை முதலமைச்சர் விஜய் விரும்ப மாட்டாருங்க. நானே சொல்றேங்க, கட்டாயம் விரும்ப மாட்டாரு. ஆனா கெட்ட பேர் வாங்கி யாரும் வாங்கி கொடுக்கறது? கட்சிக்காரங்க.
அப்போ இது ஒரு அதிக பிரசங்கித்தனம் இருக்குது, தன்முனைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த முறை தாவேக்காவுக்கு தன்முனைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. உலகத்தை தேசமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேட், ஆனா இது ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க முதலமைச்சர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது ஒரே ஒரு அமைச்சரை பார்த்துதாங்க, அது அமைச்சர் வன்னியரசனை பார்த்துதான். ஏன்னா கொள்கை ஊறி, கோட்பாடு ஊறி, தத்துவம் ஊறி, சித்தாந்தம் ஊறி, மக்களுக்காக நின்று இறங்கி பேசி அடிபட்டு மிதிபட்டு ஒரு ஆள் மினிஸ்டர் ஆயிருக்கா. அப்படி அதெல்லாம் மகிழ்ச்சி. அவர் இடத்துக்கு போறாரு, பேசுறாரு, கொள்றாரு, செய்யறாரு, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கோட்பாடுறதே யார் வளர்ந்தாங்களோ அவங்கள நம்ம பார்க்கும்போது, உயர்ந்த இடத்துல பார்க்கும்போது மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்கும்ல. அந்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு அவரை பார்த்தா வருது. மற்றவங்க அவரை பார்த்து கத்துக்கிறோம்னு நான் வேண்டி விரும்பி கேட்டேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி விசிகாக்குள்ளேயும் ஒரு சிக்கல் இருக்கு. விசிகா வந்து பனவீர் பாபு அவர்கள் வந்து திமுக போய் இணைகிறாரு. வெளிச்சம் டிவி என்னோடையதுன்னு அவர் சொல்றாரு. ஒவ்வொரு கட்சி அதிமுக இருந்து 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனா 4 பேர் தாவேக்கால போய் இணைகிறாங்கன்னு சொல்லிட்டு பல கட்சிக்குள்ளேயும் இந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிற பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி பார்க்க முடியுது. இப்படியே போறது எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அப்படி இல்லை, அது வந்து ஒரு கட்சியினுடைய வலிமையை பொறுத்து தானே. இப்போ விசிகால இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் ஒன்னா பார்ப்போம். பனகர் பாபு வெளியேறது சீட்டு கொடுக்கறது தான் காரணம். சீட்டு கொடுத்து தான் அவர் எழுந்திருப்பாரு. சீட்டு கொடுக்கல, தோத்து விட்டாங்க. அதிலும் குறிப்பா வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்துட்டாங்க, வெளியேறிட்டாரு. கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. அண்ணன் மரியாதைக்குரிய ஆலூர் ஷானவாஸ் இப்போது வரைக்கும் மந்திரிக்கு வாழ்த்து போட்டாரா எனக்கு தெரியாது. போட்டாரா? நீங்க பாத்தீங்களா? இல்ல, பார்க்கல. நானும் பார்க்கல. ஏன் போடல? அமைதியா இருக்கிறாரு. அமைதியா இருக்காரு. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. இந்த அரசு கொண்டு போய் நீங்க ஏன் வந்து அமைச்சரவை பொறுப்பு வாங்கினீங்கன்றது கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தலைமை அதை சரி செய்யணும். இப்போ பாபு விலகினாரு, கட்சிக்கு உள்ள இருந்துகிட்டே கட்சிக்காரங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. மரியாதைக்குரிய அண்ணன் சங்கத்தமிழன் அவரை இப்ப இடைநீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது திருப்பி சேர்த்துப்பாங்க, அது வேற, அது ஒன்றும் பிரச்சனை, அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஸோ அங்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதிமுக தலைமை பிரச்சனை. தலைமைக்கு எப்படி இதை கட்டுப்படுத்துறதுன்னு தெரியல, எப்படி அரவணைக்கிறதுன்னு தெரியல. அதனால இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாட்களாக எடப்பாடி பழனிசாமி இந்த வெற்றியை கொடுத்திருக்கிறார், இப்படி பண்ணுவாருன்னு அவரை பல இடங்களில் ஆதரிச்சு பேசி கொண்டிருந்த சவுக்கு ஊடகத்தின் ஆசிரியர் சவுக்கு சங்கர் சொல்றாரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல, எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், தலைமை பொறுப்புக்கு வேற ஏதாவது வரணும், அவர் தகுதியானவர் இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி பாருங்க, காலம் அவ்வளவு வேகமா சுத்துது பாருங்க. அப்போ அதிமுக உள்ள இருக்கிற பிரச்சனைக்கோ விசிகா உள்ள இருக்கிற பிரச்சனைக்கோ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்சியினுடைய பதவி இல்லாத தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கான ஆட்கள் இருப்பதுதான் பிரச்சனை. இப்ப விசிகாடு ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு. யாரு? அண்ணன் பனையூர் பாபு. இங்க அதிமுக நிறைய பேர் இருப்பாங்க, ஏன்னா அது பெரிய கட்சி. நிறைய பேருக்கு எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், எல்லாருக்குமே பணம், பதவி, அதிகாரம், இவ்வளவுதான். பணம், பதவி, அதிகாரம் எங்க இருக்கோ அதை நோக்கி ஓடுவாங்க. அதை நோக்கி ஓடினா இந்த மாதிரிலாம் கட்சியில சில பேர் இருக்கதான் செய்வாங்க. இப்ப ஏன் பாமக இருந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் தான் பாமக வந்துருச்சு ஃபுல்லா, ஒன்றும் மாற்றுக்கிறதே இடம், ஐயா அமைதி ஆயிட்டாரு. ஏன் 4 பேர் இருக்கிறாங்க, ஏன் யாருமே எதுவும் பண்ணல, ஓடல, கொள்ளல, ஏன் போல? ஏன்னா அவன் ஒரு பிடிமானம் இருக்கு பாமக கூட, கொள்கை அப்படிங்கிற கொள்கையில ஒரு பிடிமானத்தோட இருக்கிறான். அது ஒரு சாதிய பிடிமானமா இருக்கிறதுங்கிறது விமர்சனம். ஆனா அவனுக்கு மற்ற கனெக்டிவிட்டி ஏதோ ஒன்று பாமகவோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அவன் பாமக வெளியில ஏற மாட்டான். அவன் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் பாமக காரணம், நாம் தமிழர் கட்சி காரணம், இதுக்காக நான் வரமாட்டான். வேற ஏதாவது அதிருப்தி ஆயிட்டான். ஆமா, அவனுக்காக அதிருப்தி ஏற்படணும், அவனுக்காக ஒரு விஷயம் ஏற்படணும், அப்பதான் வெளியே வரும். ஆனா அதே மாதிரி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி உங்களுக்கு சீமான் சொல்ற மாதிரி அவன் பேரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அவரோட வேட்புமனு வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவர் வந்து புதிய சமூக நீதி கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி வந்து அறிவிக்கிறாரு. இடதுசாரிகள் வந்து நாங்க அந்த கூட்டணியில் இல்ல, அதிக பிரசங்கித்தனமாக இருக்குன்னு சொல்லி அவங்க விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க இடதுசாரிகள் தாவேக்கா வெளியிருந்து ஆதரவு கொடுத்தா கூட இந்த காங்கிரஸால மிகப்பெரிய பிரச்சனை வந்து மீண்டும் மீண்டும் அந்த இதுக்குள்ள ஏற்படும். காங்கிரஸ் வந்து என்னைக்குமே வந்து ஒற்றை தலைமையின் கீழே இயங்கினதா வரலாறே கிடையாது. ஒருத்தர் அக்கா சீமான் சொன்னது உண்மைதான். ஜோதிமணி தலைமையில் ஒரு காங்கிரஸ், இவர் தலைமையில் ஒரு பல காங்கிரஸ் வந்து அதாவது தொண்டர்களோட தலைவர்கள் அதிகமா இருக்கிற கட்சி அது.
ஸோ பிரவீன் சக்கரவர்த்தியோட அந்த ட்வீட் வந்து தேவையில்லாத ஒரு ட்வீட்டாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று அவர் ஒதுக்கி தள்ள வேண்டிய ஒரு ஆளுங்க. அவரோட ட்வீட் பேசுறவருக்கு வேண்டிய அளவுக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. என்ன ஒண்ணுன்னா கம்யூனிஸ்டும் ஒரே கொள்கையில தான் இருக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்க வெளியிலிருந்து ஆதரவு, அமைச்சரவை அதிகாரம் அதெல்லாம் தேவையில்ல, கிளம்பு. நான் தட்டி கேட்க முடியாது, தப்ப பண்ணேன்னா அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்பு. இப்போ அன்னொன்னியரசு இருக்காங்க, சிஎம் திட்டி பேச முடியுமா? பேச முடியாது. ஒரு சில தவறுகளுக்கு சுட்டி காட்ட முடியாது. நீ தவறே பேச முடியாது தம்பி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தான் சொல்லுவார். சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் இடத்துல இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அதான் பண்ண, நானாக இருந்தாலும் அதான் பண்ண முடியும் அப்படிங்களா? இருங்க, இந்த முதலமைச்சர் தப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு, நான் சொல்றேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா அமைச்சர் வந்து கூட்டு பொறுப்பு. அப்போ அதில் சிபிஎம் போக முடியாது. அவங்க இயல்புக்கே மாறானது. அது மக்களுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டி வரும். இப்போ பேச மாட்டாங்க. சிபிஎம் ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பற்றி அவங்க சிந்திக்கவே செய்வாங்க. ஸோ சிபிஎம்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டதும் கடுப்பாக இருக்கும். என்ன எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. உடனே சாயங்காலம் போய் சால்வையை போற்றி சால்வ் பண்ண பார்த்தாரு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போது அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ யூகிக்க முடியல. ஆனால் சிபிஎம் வந்து 2029ஆம் ஆண்டு காலத்தை மனதில் வைத்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் வேணும், ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா நாம் திமுக கூட இருக்கலாமா தாவக கூட இருக்கலாமான்னு சூஸ் பண்ணும்போது அவங்க எதை சூஸ் பண்ணுவாங்க நம்மளால சொல்ல முடியல. மேபி அவங்க தாவக கூடவே இருக்கலாம் அல்லது திமுக கூடயும் வரலாம். இல்ல தாவகோட செயல்பாடுகள் இருக்கு, திருப்பரங்குன்ற விவகாரம்னு பல விவகாரம் ஸ்டாண்ட் இல்லாம இருக்காங்க. தாவகோட ஒரே சிக்கல் தெரியுமா, அவங்களுக்கு ஸ்டாண்ட் இல்லாம இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மர்மமான கட்சியா தெரியுது. எதுவும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. சிஎம் பேச மாட்டாரு, டிஐபி செய்தி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களால நீங்க ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாதீங்க. சிஎம் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும், பெஞ்ச் மார்க் யார் செட் பண்ணாங்கன்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்றாரு. இல்ல அமைச்சர் சொல்லுவார்ல, அவர் என்ன சொல்ல முடியும், செட் பண்ணுங்க நான் சொல்லுவாரு. இல்ல இது சரியா பிரஸ் மீட்டை சந்திச்சுதான் ஆட்சி நடத்தணும் தேவை கிடையாது. இல்ல நாம என்ன கேட்கறோம்னா தார்மீக அடிப்படையில சந்திக்கணும். இப்போ ஊடகங்களை அப்புறம் பிரச்சனை அதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும், சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை அரசியல் வரத்துல எல்லா சரிங்க, நீங்க பேட்டி இப்படி கொடு, எழுத்து பிட்டாவது கொடுத்துட்டு போங்க. தி ஹிந்து கொடுங்க, விகடனுக்கு கொடுக்கலாம், விகடனுக்கு கொடுங்க, நக்கீரனுக்கு கொடுங்க, எழுத்து பேட்டி கொடுங்க சார். உங்களை வந்து பேட்டி எடுத்துட்டு போங்க, அவங்க பேசுறதை எடுத்து பதிவு பண்ணி எழுதுங்க சார். அப்போ உங்களை போய் தெரிஞ்சுக்கலாம்ல. கொடுக்கவே மாட்டேன், பெஞ்ச் செட் பண்ணாதீங்கன்னு சொல்றது அவரோட கருத்து. இதே இவங்க தான் சிஎம்மாக இருந்த ஸ்டாலின் பிரஸ் கொடுக்கணும்னு பேசினாங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? அவரு தான் கொடுக்கல, எழுதி வச்சு கொடுத்தாரு. ஆமாம், அதுவே தப்பு தான். 4வது கேள்விக்கு 5வது பதில் சொல்லிடுவார். அப்புறம் இல்லை நீங்கள் கேள்வியை மாற்றி கேட்டீங்கன்றவார். அந்த மாதிரிலாம் காமன் நடந்துச்சு ஐயாவோட ஆட்சியில். அதனால் நான் அதை ஏற்கலை. கொடுக்கணுன்றது தான் யதார்த்தமான உண்மை. கொடுக்கணும், முதலமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்கணும், அதுதான் நல்லது. ஆனால் இறுதியான கேள்வி, தமிழ்நாட்டில் பல இடங்களில் காங்கிரஸ் சீமானவர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? மதுரை கும்பகோணம் போன்ற பகுதி அப்பா இப்பதான் தெரியுது அங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்குன்னு. எனக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் பேசுனது அவ்வளவு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அவங்கள ட்ரிகர் பண்ணத்தானே செய்யும். 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் துடை தெரியப்பட்டதுக்கு காரணம் சீமான் தான். இந்த நான் சொல்லல, அண்ணன் மாணிக்கந்தாகரே சொல்றாரு. சில பேரோட விஷம பிரச்சாரம் தோத்து போனோம்னாரு. அது விஷம பிரச்சாரம் தான் அவர் பார்வை, பட் சீமான் பிரச்சாரம் தான் அது காரணம். அப்போ இன்னொன்று இயல்பாகவே நாம் தமிழர் கட்சிக்கு சீமானவர்களுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கிறது உண்மைதானங்க. அவங்கள இயல்பாகவே உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. அது கொஞ்ச நாள் ஏன் அப்படி எதுவும் வெட்டி பார்க்காம இருந்துச்சுன்னா தேவையில்லை, செத்து போன காங்கிரஸ் எதுவும் நம்ம பேசிக்கிட்டுன்னு அவங்க நினைச்சாங்க. இப்போ செத்துலாம் போல காங்கிரஸ் உயிர்ப்பு வந்துருச்சு. 5 மினிஸ்டர் 2 மினிஸ்டர் வாங்குவோம், 2 MP வாங்குவோம் நான் வந்துட்டாங்கன்ற உடனே இது சரிப்பட்டு வராது தம்பின்னு அண்ணன் இறங்குறாரு. அதை அவங்களால பொறுத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியாது, கட்டாயமா எதிர்த்து தான் பேசுவாங்க. இதன் மூலமாவது காங்கிரஸ் வளருதான்னு பார்ப்போம். சீமான் எதிர்த்தாவது காங்கிரஸ் வளருதான்னு வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன், ரொம்ப குறைவு. ஏன்னா அதுல தான் தொண்டர்கள் தான் கம்மி, கட்சி தலைவர் தான் அதிகம் சொல்லிட்டேனே. தலைவர்கள் தான் அதிகம். தலைவர்கள் கிரௌண்டுக்கு வரமாட்டாங்க, பண்ணையர்கள் கிரௌண்டுக்கு வரமாட்டாங்க. யார் பிரச்சாரம் பண்ணுவா, யார் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவா, பொதுக்கூட்டம் போடுவா? சீமான திட்டி 4 பேருக்கு ஆதிக்க விட்டுட்டு போக வேண்டியதுதான். ஆனால் நிறைய தகவல் எங்களுடன் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் நன்றி. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து